அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடன் வாழ வைக்கணும். வெஜிடபிள் குருமா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வெஜிடபிள்ஸ் நம்ம குக்கர் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 லிட்டருக்கு எடுத்திருக்கேன். பீன்ஸு அப்புறமா கேரட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அப்புறமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் நூக்கல், அப்புறமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உருளைக்கிழங்கு, அப்புறமாங்க ஃப்ரெண்ட்ஸ் சீமை கத்திரிக்காய் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இதுவும் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுல இன்னும் ஒரு 2 பட்டை போடுங்க, ஏலக்காய் 2 போடுங்க, லவங்கம் ஒரு 4 போடுங்க, பிரியாணி இலை ஒரு 3 போடுங்க, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. முதல்ல எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டை ஒரு 3 எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டார் இது 1, ஏலக்காய் ஒரு 4, கிராம்பு ஒரு 5, ஒரு பிரியாணி இலை 3 ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா பிங்கிஷா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்துல ஒரு காஞ்ச மிளகா ஒரு 5 போடுங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இதாயிட்டு வந்துடுச்சு பாருங்க. மஞ்சள் தூள் ஒரு 10 பிஞ்ச் போடுங்க. தனியா தூள் 2.5 ஸ்பூன் போடுங்க. மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. அப்புறமா மிளகு பவுடர் ஒரு 10 பிஞ்ச் போடுங்க. நெக்ஸ்ட் கரம் மசாலாவும் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல அரைச்ச தக்காளிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். அரைச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைங்க. நல்லா இது ஒரு பாயில் வந்ததும் நம்ம வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி வச்சிருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். வெஜிடபிள்ஸ்லயும் சால்ட் போட்டிருக்கோம். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதுலயும் போட்டு பாயில் பண்ணலாம். ஆனா டைம் எடுத்துக்கும். அதுக்கு இப்படி பண்ணும்போது நம்ம கேஸ் சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும்.
அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அரிச்ச தேங்காய் வந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தக்காளி தேங்காய் அதிகமா குருமா வேணும்னா அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நம்ம அரைச்ச தேங்காயோட தண்ணியும் ஜார்ல இருக்கு, எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது சமைங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல சூப்பரா இருக்கும். ரொட்டிக்கு தோசைக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு தேங்காய் வெந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். சோம்பு பவுடர் இருக்கு வீட்லயே, அது வந்து பச்சையா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு வறுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்துக்கலாம். பானை சூடாயிடுச்சு, போதும் வந்து சூடாயிடுச்சு. இதுலயே கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். சூடு பானையில கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வறுத்த இந்த சோம்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பவுடரு. மிக்ஸ் பண்ணுங்க. சால்ட் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. பாயில் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெண்ணெய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணெய் தானே பட்டர் வந்து மேல வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க. நான் வந்து பட்டர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூனு. மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி ஆயிடுச்சு. வீட்டுல செஞ்சு அசத்துங்க. ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும். ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்துட்டோம். இன்னொன்று இருக்கு. இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பா வீட்டுல சமைச்சு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, வெஜிடபிள்ஸும் நல்லா சூப்பரா வெந்திருக்கு. சீக்கிரமா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில பிள்ளைங்களுக்கு நம்ம லஞ்சுக்கு கொடுத்தோம்னா கூட இந்த குழம்பு சீக்கிரமா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், குருமா சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு குருமாக்கு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொட்டி அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் பிரெட்டு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அல்லாஹ் ஹாஃபிஸ்.